ஹாய் ஹலோ செல்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கேரளாவில் இருக்கேன். நல்ல வெதர் வந்து சூப்பராக இருக்குது. நைட்டெல்லாம் நல்ல மழை வருது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது கூட நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி காலையில் எஸ்டிடி பொட்டிக்லேருந்து அவங்க தான் இந்த சாரீ வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு கோல்டன் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் ஒரு டிசைன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்ல. அதே மாதிரி இந்த பீட்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது, இப்படி தொங்குறது. ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பேரட் க்ரீன். இந்த பேரட் க்ரீனில் வந்து என்ன ப்ளவுஸ் போட்டுக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இது நான் வந்து ரெடிமேட் தைச்சேன்னா இல்லை வந்து ஸ்டிச் பண்ணதா என்னன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. பட் இங்கே கொஞ்சம் நீங்கள் ஃபேட் இருந்தால் எப்போவுமே வந்து கொஞ்சம் லென்த்தாக ப்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. யூ லுக் வெரி நைஸ் அண்ட் ஸ்லிம் ஆல்சோ. இப்படி போட்டிங்கன்னா அந்த ஃபேட்னஸ் தெரியும் போது பயங்கர குண்டாக தெரியும் நம்ம. அதுதான் வந்து சீக்ரெட். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு பிடிச்சிது இந்த சாரீ. இது வந்து எஸ்டிடி பொட்டிக்லேருந்து தான் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட நிறையா செலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறையா டிசைன்ஸ் இருக்குது. கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து அவங்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நான் அங்கேருந்து ஒன்றுமே கரெக்டாக ஜுவல்லரிஸ் எல்லாம் கொண்டு வரல. ஸோ இதுக்கு ஒரு டார்க் க்ரீன் ஜிம்கா போட்டுக்கிட்டேன், இந்த ஒரு காசு மாலை போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் பாட்டில் பேங்கிள்ஸ் க்ரீன் கலர் குப்பி வலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுட்டு காலையில் ரெடி ஆகிருக்கேன். இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும் இன்றைக்கி. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கேரி பண்ணலாம். இது வந்து சாரீ வந்து நீங்கள் இப்படி ப்ளவுஸ் போடுறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் எப்போவுமே என்னோடய ஸ்டைலில் போடுவேன். பார்த்திங்களா, இப்படி ஒரு ஃப்ளீட் மட்டும் எடுத்து இப்படி போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த சைடு வந்து இப்படி விட்டுடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய எல்லா படங்கள்லேயும் நான் இப்படி தான் போடுவேன். அப்போ வந்து இந்த வயிறு அப்படி தெரியாது, இப்படி மறைஞ்சிரும். ப்ளவுஸோட டிரான்ஸ்பரண்ட் கூட அவ்வளோ தெரியாது. இப்படி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படி ரெடி பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இது ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க போடக்கூடாது. அதுதான் என்னோடய ஐடியான்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். மார்னிங் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுங்க. ஹேவ் அ நைஸ் டே. நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபுல் எனர்ஜியோடு இருங்க. டாட்டா பாபாய், லவ் யூ. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கொஞ்ச நாளாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, டாட்டா.